Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு வந்து சாட்டர்டேன்றதுனால மூவி நைட் பிளான் பண்ணியிருக்கோம். மூவி நைட்க்கு பீட்சா இல்லனா எப்படி? சோ பீட்சா பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான். சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஜாய் டீம்ல இருந்து டோ மேக்கர் அனுப்பிச்சிருக்காங்க. பர்மனன்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ ஜார்ஜியாலயும் பாத்தீங்கன்னா climate ரொம்ப கோல்டா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்மெண்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவன் லைட்லாம் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்மெண்ட் பண்ணுறதுன்றது பர்ஃபெக்டாக ஆக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours ஆகுது ஃபர்மெண்ட் ஆகணும்னா. ஸோ இந்த டோ மேக்கர் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஃபர்மெண்டேஷனாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாட் ஓன்லி பிரெட் மட்டும் இல்லாமல் பீட்சா நான் பண்ணணும்னா கூட இது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஐட்டமோட பார்த்தீங்கன்னா புக்லெட்டோட வந்திருக்கு, 2 புக்லெட் வந்திருக்குங்க. இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. ஒன்று வந்து இங்கிலீஷில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஐயோ நான் ஏன்டா எப்படி உளறேன்? ஆமாண்டா பாடுறா, சைனீஸ்ல நான் வந்திருக்கு. Chinese. ஸோ 2 புக்லெட் வந்திருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்திருக்கு, இன்னொன்று வந்து சைனீஸ் வந்திருக்கு. சைனீஸ் தெரிஞ்சவங்க சைனீஸில் படிச்சுக்கோங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. ஸோ எதுவும் தெரியலனா நம்ம வீடியோவை பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இது புக்லெட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ஸும் இதில் வந்திருக்கு. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி கார்டு மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்க நின்றுட்டுருக்காரு. ஸோ இது வந்து எக் செப்பரேட்டர், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. அதாவது இந்த எல்லோவும் ஒயிட்டும் வந்து செப்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டர். ஆமாம் ஆமாம், சோமாஸ் கட்டர் இல்லை இது வந்து டம்ப்ளிங் கட்டர். நம்ம ஊரில் சோமாஸ் பேர். அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பு, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மெஷரிங் ஸ்பூன் அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஹீரோ ஆஃப் த டே ஜாய் டீம். இதில் வச்சு தான் நம்ம ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நான் கிட்ட கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் டு கேன்சல், ஏதாவது ஆப்ஷன்ஸை கேன்சல் பண்ணணும் இல்லை வந்து இந்த மோடை கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 இருக்குது, இங்கே இருக்குது ஸ்டார்ட் பட்டன். அதுக்கப்புறம் ஃபர்மெண்ட் பட்டன் இருக்குது. டைமருங்க இது. ஸோ டைமர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 40 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸு. நீங்கள் வந்து மைனஸ் பண்ணுறதுக்கு, அதாவது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடில் இருக்கிற பட்டன், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இது இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், அந்த மிக்ஸ் டைமிங் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு அடுத்தது மிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுற பட்டன் இருக்குது. இங்கே இருக்கீங்க யா, ஆறுத்தும் நானும் சேர்ந்து தான் பீட்சா பண்ணிகிட்ருக்கோங்க. வார்ம் வாட்டர் லைட்டாக, ஐயோ கொஞ்சம் ஸ்பில் ஆகுது. 1 கப் 1 and 1/3 கப் ஆஃப் வாட்டர், ஓகேங்களா? இது கம்மியாக இருக்குது, ஏன்னா நிறைய வந்து அதில் ஊற்றிடுச்சு. ஈஸ்ட்டு ஒரு பேக்கெட் நான் ஆட் பண்ணிடுறேன். அதையும் கொஞ்சம் இருந்தாலும் அதையும் உள்ளே போட்டுப்போம். Does it actually become yeast from the water? No. Okay, இது என்னது இது? Popcorn. Popcorn smell. So popcorn. ஆமாம், இது பீட்சா பண்ணல, பாப்கார்ன் பண்ணுறேன். அடுத்தது உப்பு பார்த்தீங்கன்னா இது என்னது, டீஸ்பூனா டேபிள் ஸ்பூனா? யாராவது சொல்லுங்க பாப்போம் 2 பேர்ல. Teaspoon. Tablespoon. டீஸ்பூன். 2 டீஸ்பூன் சுகர், ஓகேங்களா? ஆயில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன். அதையும் நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு, அதையும் ஆட் பண்ணிடுறேன். It's not mixing with the water. We learned that in like 4th grade. Good job, Bharat. Yeah. It just raises to the top. அவ்வளோதானா? நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும் ஃபைனலா? Another rapid fire. ஈஸ்ட் ஆட் பண்ணியாச்சுல, இப்போ வெஸ்ட் ஆட் பண்ணனும். ஸோ 3 கப் ஆஃப் What the sigma? 3 கப் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா டைமர். ஸோ 5 தான் இன்க்ரீஸ் ஆகுது. 5, 10, 15 மினிட்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். என்னம்மா மிக்ஸ் பண்ணிட்டோம், மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே ஸ்டார்ட். மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஆக மாட்டேங்குது நானும் பார்த்துட்டு இருந்தேன். There's still some mix.
There's some stuck in the middle. மூடலாம் வேணாமா? வேணும்னா மூடிக்கலாம், வேணும்னா வச்சுக்கலாம். அண்ட் நம்ம மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். தப்பா பண்ணிட்டேன் ஓகேங்களா? I know what. இப்போ இருமா, இன் பிட்வீன் நீங்கள் எதாவது லிக்விட் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு, இல்லை சீசனிங் ஏதாவது ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இன் பிட்வீனில் இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணலாம், இல்லை ஓப்பனில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆக போகிறதில்ல. Wow, look at the dough. It's already coming. Coming together, right? It's coming together. What happened to this? நீங்கள் எத்தனை பீஸா பண்ணலாம்? ஒரு பீஸாவா? 2 பீஸா. அண்ட் டைமரும் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. 14 minutes காட்டுது பாருங்க. Or is it? ஏன்னா நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால நல்லா அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 13 minutes போயிடுச்சு. நம்ம கரெக்டாக ஒரு 3 minutes இருக்கும்போது வந்து பார்ப்போம். டைமர் பார்த்தீங்கன்னா 9 minutes காட்டுதுங்க. கொஞ்ச நேரம் எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஷன் லெக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மூவ் ஆகாது, அப்படியே அழகாக வந்து பிடிச்சிட்ருக்கு. 1 more minute. 56. உங்களுக்கு ரெசிபீஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டீம் பன் பண்ணுறதுக்கு. டோஸ்ட்டு இது நம்ம யுட்டியோ மேபி கொரியன் ஆனால் சைனீஸான்னு தெரில. இட்டாயோ. அண்ட் நூடுல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோ வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கான ரெசிபியும். ஸோ டன். யா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு, நல்லா சாஃப்டா. Could I touch it? டச் பண்ணு. Wow. சரி போறோம், விடுங்க. I wish I could ஓகே sleep ஓகே, on this. அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்மெண்ட் பண்ண விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்மெண்ட் பண்ணலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்மெண்ட்டுன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 90 minutes, அதாவது 1.5 மணி நேரம் இருக்குது. 60 minutes வச்சுக்கலாம், 1 hour வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 60 minutes வச்சுருக்கேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ நம்ம 60 minutesக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். அதுக்குள்ளே நாங்கள் வந்து காஃபி குடிக்கலாம். காஃபிக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, காஃபி எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஹாட் சாக்லேட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? சூப்பராக ரைஸ் ஆகிருக்குங்க, செம்மையாக ரைஸ் ஆகிருக்கு, நல்ல டபுளாக இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அவனை ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பீட்சா ஃபர்ஸ்ட் உள்ளே போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம பிரெட் ஸ்டிக் பண்ணுவோம். பிரகாஷ் வந்து பைனாப்பிள் கட் பண்ணிகிட்ருக்காரு. என்னாச்சு ஏதோ ஒன்று, என்ன பிரச்சனைன்னே தெரில, எதுவும் மாற்றிட்டுருக்கேன். எனக்கு வேண்டான்னு எனக்கு வேணாம். இன்னைக்கு நான் வந்து பீட்சா சாஸ் ஆல்ரெடி ப்ரீமேட் பீட்சா சாஸே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் இன்னைக்கு நடுவில் வந்து போட போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து இல்லை கிளாசிக் ட்ரெடிஷ்னல் பீட்சா சாஸ், பீஸாவோட டீட்டெயில் ரெசிபி மெஷர்மெண்ட்டோட நான் வந்து 6 years பிஃபோர் நம்ம சேனலில் டீட்டெயில் ரெசிபியாக போட்டிருக்கேன். ஐ பட்டனில் லிங்க் பண்ணி விடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பேஸில் வந்து பீஸா சாஸ் போட்டுட்டு சீஸை போட்டுட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் போட்டு மேலே திருப்பி சீஸையும் போட்டு ஆலிவ்ஸ்லாம் வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். மீன்வைல் நான் வந்து பிரெட் ஸ்டிக் ஆல்ரெடி நான் வந்து ரோல் பண்ணி உள்ளே வச்சாச்சு. அதை வந்து வ்ளாக் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா சைட் பை சைட், அதாவது கீழே ஒரு ரேக்கில் வந்து பீட்சாவும் மேலே ஒரு ரேக்கில் வந்து பிரெட் ஸ்டிக்கும் பேக் ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்லிக் பட்டரை வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 clove கார்லிக், 2 கார்லிக்கை வந்து நல்லா கட் பண்ணி மின்ஸ் பண்ணி எடுத்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா மிக்ஸ்ட் ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆட் பண்ணிடுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டாக்கா நம்ம வந்து அந்த ரெடியாக இருக்கிற பிரெட் ஸ்டிக் மேலே ஸ்மியா பண்ணிட்டோன்னா கார்லிக் பிரெட் ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பீட்சா இன்னும் ஒரு 5 minutes இருக்குங்க ரெடி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பீட்சா எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம மூவியை பீட்சாவோட என்ஜாய் பண்ணலாங்க. நான் வந்து இந்த பீட்சா பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ஆருத் வந்து அந்த கீழே வந்து ரெடி பண்ணுறேன், மூவி பார்க்கறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிளாங்கெட்லாம் விரிச்சிட்டு அது ஒரு விளையாடிட்டு இருந்துட்டு, ஸோ அதையும் க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் வ்ளாக் பண்ணியிருக்கேன்.
எங்களோட வீக்கெண்ட் மூவி நைட் சூப்பராக போச்சுங்க. ஐதர் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டிஷ் பண்ணிக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு 3 பேரும் மூவி பார்ப்போம். இது மாதிரி மூவி நைட்டை நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்க, இது மாதிரி நிறைய ஐடியாஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நிறைய இது மாதிரி மூவி நைட் வீடியோஸை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.